பிரைஸ் தி லார்ட். இயேசு வாலிபனாக பேசிய முதல் வார்த்தை என்ன என்பதை பார்க்கலாம். அது லூக்கா 2:49 இடம்பெறுகிறது. இயேசுவை தேடின தன் பெற்றோரை நோக்கி இயேசு இவ்வாறு சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்கிறாரு. தேவாலயத்தில் அமர்ந்து இயேசு இதை மறைமுகமாக ஏசாயா 63:16 மேற்கோள் காட்டுகிறாரு. தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். கர்த்தாவே, ஆபிரகாமும் யாக்கோபும் எங்களை மறந்திருந்தாலும் நீரே எங்கள் பிதாவாக இருக்கிறீர். பூர்வ காலம் முதல் நீரே எங்கள் மீட்பர். ஆபிரகாம் காலம் முதல் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருந்த குடும்ப உறவின் மாதிரியை ஒருபொழுதும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இயேசு இதை அவர்களுக்கு கற்பிக்கப் போகிறார். எனவே இயேசுவின் முதல் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் தனக்கும் தேவனுக்கு இடையிலான உறவை பற்றி ஒரு அறிக்கையாக இருக்கிறது. இது அவர்கள் முன்பு அறியப்பட்ட எதை விட வித்தியாசமாக இருக்கும். அப்பா பிதாவே என்ற அன்பாக நெருக்கமாக பெயரை அவர்கள் பயன்படுத்த இயேசு கற்றுக் கொடுப்பாரு. இதன் மூலம் இயேசு ரட்சிப்பின் தெய்வீக திட்டத்தின் பெரிய நோக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்.